இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அடிப்படை உரிமைகளோட ஒரு அறிமுகம் மாதிரி. இது வந்து பார்ட் 3ல் வருது. உரிமைக்கு 3 லெட்டர், மை 3 லெட்டர். ஸோ பார்ட் 3ல் வந்து வருது. அது பாருங்கள், 12லேருந்து 35 வரைக்கும். அதில் 2லேயுமே 3 நம்ம பார்க்க முடியும். 1 + 2 3 தான். 3 5 3. ஓகே, எல்லாத்துக்குமே வந்து இந்த 14லேருந்து தான் தெரியும். 12 13 என்னன்னே தெரியாது. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். 12ங்கிறது வந்து என்ன ஸ்டேட் அப்படிங்கிறத சொல்கிறது. அதாவது யூனியன், ஸ்டேட், லோக்கல் பாடிஸ், கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன்ஸ், இதெல்லாம் வந்து சொல்கிறது தான். அதாவது நம்மளோட வரையறை. எது தமிழ்நாடுனா தமிழ்நாடு, இந்தியானா இந்தியா, அதுக்குள்ளே இருக்க எல்லாமே வந்து நம்ம ஸ்டேட் அப்படிங்கிறத சொல்கிறது தான் 12. 13 வந்து அதாவது 13 சொல்கிறது என்னென்னா, உரிமைக்கு எதிரான சட்டம் செல்லாது. இது சொல்கிறது தான் வந்து 13. 12ங்கிறது வந்து எந்த இடத்துக்குள்ளே இருக்கவங்களுக்கு உரிமைங்கிறது. 13 வந்து உரிமையை எதிர்த்து வர சட்டம் வந்து செல்லாது. இந்த அடிப்படை உரிமையோட கான்செப்டும் அமெரிக்கா தான். ஸோ அரசியலமைப்புனாலே அமெரிக்கா தான், அது அடிப்படை உரிமைனாலும் அமெரிக்கா தான். இந்த உரிமைகளோட ஆவணத்தை வந்து இங்கிலாந்து மன்னர் ஃபர்ஸ்ட் ஜான் வந்து ஒரு பதிப்பாக வந்து வெளியிட்டிருக்காரு. அப்புறம் தேசிய அவசர நிலையின் போதுமே வந்து எது வந்து ஒர்க் ஆகும்னா 2021 ஒர்க் ஆகும். இதுக்கான ஷார்ட்கட் வந்து நான் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். எது வந்து செயலிழக்கும்னா 19 வந்து செயலிழக்கும். நெக்ஸ்ட் இந்த அடிப்படை உரிமை தான் இந்தியாவோட மகாசாசனம் அப்படின்னு சொல்லி இருக்கும், மேக்னா கார்ட்டா அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஷார்ட் ட்ரிக் வேணும்னா அந்த டாபிக்ஸ் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.